நிறைய கேள்விகள் அனுப்பியிருக்கிறீங்க. எல்லா கேள்விகளுக்கும் உடனடியாக பதில் கொடுக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம சில கேள்விகளுக்கு பதில் பார்க்க போகிறோம். நம்ம நேரடியாகவே நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வாங்க கேள்விகளுக்கான பதிலை நாம் பார்க்கலாம். முதலாவது கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அந்த குறி சொல்கிற அஞ்ஞானம் பார்க்குறதான ஸ்திரீ கூப்பிட்ட உடனே சாமுவேல் எழுந்திரிச்சு வந்து சவுல் கிட்ட பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா. இந்த விஷயத்தை பற்றி அவங்க கேட்டிருக்கிறாங்க, வந்தது சாமுவேலா? இது ரொம்ப நாளாக இந்த சந்தேகம் இருக்குது. இந்த சந்தேகம் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான விளக்கத்தை நம்ம இன்னைக்கு வேதாகமத்திலிருந்தே பார்க்க போகிறோம். இந்த வந்தது சாமுவேலா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நிச்சயமாக சாமுவேல் கிடையாது. எப்படி கிடையாது? அது வந்து சொல்லுதே, நாளைக்கு நீ இந்நேரம் என்னோடு கூட இருப்பாயின்னு சொல்லிச்சே, சொன்ன மாதிரியே சவுல் மறுநாள் இறந்துட்டாரே, எல்லாமே இப்படி சொல்கிறாங்க. உண்மைதான். அந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. அந்த சாமுவேல் என்கிறதான அந்த ஆவி வந்து சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, சவுலை பார்த்து சொல்லுகிறது, நாளைக்கு இந்நேரம் நீ என்னோடு இருப்பாய் அப்படின்னு சொல்லுது. சவுல் நாண்டு கொண்டு செத்தார், அதாவது வாளில் விழுந்து செத்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சூசைட். அது ஒரு வகையான சூசைட். ஆனால் சாமுவேல் என்கிறதான மனுஷனோ பரிசுத்தவான், இவர் மேல் பாதாளத்தில் இருக்கக்கூடியவர். சவுல் மரணம் அடைந்தது தற்கொலையின் மூலமாக. அப்படின்னா அவர் தாழ்ந்த பாதாளத்துக்கு போவார். தாழ்ந்த பாதாளத்தில் யார் இருக்கிறாரா? பிசாசுகள் தான் இருக்கும், துன்மார்க்கர் தான் இருப்பாங்க. மேல் பாதாளத்தில் பரிசுத்தவான்களுக்கு என்று கர்த்தர் வேறு இடம் ஏற்பாடு பண்ணியிருந்தார். அந்த இடத்தை தான் அதற்கு பின்பாக பரதீசாக அவர் எடுத்துக்கொண்டு மரணத்திற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே அவர்கள் மீட்கப்பட்டு பரதீசுக்கு போனாங்கன்னு இருக்கு. அப்போ அந்த ஆவி சொல்லக்கூடியதான காரியம் என்னன்னா, நாளைக்கு இந்நேரம் நீ என்னோடு இருப்பாய் அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது, இந்த பாதாளத்துக்குள்ள போகிற ஒரு ஆளு திரும்பி வெளியே வர முடியாது. எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த ஆபிரகாம் சம்பவத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, அந்த ஐஸ்வர்யவான் என்ன சொல்றான் ஆபிரகாம் கிட்டனா, அங்கிருந்து நீங்க ஒரு தடவை அந்த லாசரியோ யாராவது ஒருத்தர் அனுப்பி வச்சா 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆபிரகாம் சொல்ற வார்த்தை என்னன்னா, இங்கிருந்து யாரும் போக முடியாது, அவங்களுக்கு அங்க மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அதாவது நியாயப்பிரமாணம் புஸ்தகங்கள் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க ஒழுங்கா இருப்பாங்க, இங்கிருந்து ஒருத்தர் போய் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரித்தவன் ஒரு தடவை மரித்ததுதான், அதற்கு பிறகு இந்த பூமிக்குள்ள வர முடியாது அப்படின்னு அர்த்தம். இன்னும் உங்களுக்கு வசனத்திலிருந்து 3வது ஆதாரத்தை இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சவுல் அதற்கு பிறகு தான் மரணம் அடைய மட்டும் சாமுவேலை பார்க்கவில்லைன்னு இருக்கு. அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. சவுல் தான் மரணம் அடைய மட்டும் சாமுவேலை பார்க்கவில்லை. சாமுவேல் மரணம் அடைய மட்டும் இல்ல, சவுல் தான் மரணம் அடைய மட்டும் சாமுவேலை அதற்கு பிறகு பார்க்கவில்லைன்னு இருக்கு. அப்ப சவுல் உயிரோடு இருக்கும்போது பார்த்தது யாருன்னா சாமுவேல் கிடையாது. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, அவன் மரிக்கிற வரைக்கும் அவன் சாமுவேலை பார்க்கவே இல்லை. அப்ப அவன் பார்த்தது ஒளியின் வேஷம் தரித்த ஆவி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சாமுவேலின் வேஷம் தரித்த ஆவி. அதுதான் அந்த இடத்துல வந்து அவனை மோசம் போக்குது. இந்த ஆவி இன்னைக்கும் நிறைய பேரை மோசம் போக்கும். சாமுவேலின் ஆவி இல்ல, சிலர் மரித்த அந்த குடும்பத்தினுடைய ஆவி வந்து பேசுச்சு, அது உள்ளதை கரெக்டா சொல்லுச்சு, இப்படிலாம் சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டா, அந்த மரித்து போன மனுஷனுடைய அந்த பெயரை வைத்துக்கொண்டு, அந்த குரலை வைத்துக்கொண்டு இந்த ஒரு ஆவியானது அந்த குடும்பத்தை ஆளுகை செய்யும், அவங்கள அப்படியே கேப்சர் பண்ணும். அது என்ன செய்யும்னா, நடந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டா சொல்லும். அதனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா, எப்படி அப்புறம் அந்த ஆவி வந்து நடந்ததெல்லாம் கரெக்டா சொல்லுது, நடந்ததெல்லாம் எல்லாமே தான் பிசாசுக்கு தெரியுமே, அது கரெக்டா வந்து சொல்லும். அதையும் தாண்டி இன்னும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நடக்க போற விஷயத்தையும் அது சொல்லுச்சு அப்படிம்பாங்க. இந்த நடந்த விஷயம் 10 சொல்லிட்டு நடக்க போற விஷயம் 2 சொல்லும் போது நாம எப்படி ஆயிடுவோம்னா, இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே அதை நம்ப ஆரம்பிச்சிருவோம். நாம் அதை நம்பின உடனே அது நடக்க ஆரம்பிக்கும். அதான் அதோடைய உண்மை. நான் விசுவாசித்தது அது நடக்கும், நாம நம்பினது நடக்கும், நான் பயந்தது எனக்கு நேரிட்டது, அந்த மாதிரி கதையில அது வந்துடும். அதனால இந்த மரித்த ஒரு மனுஷன் ஒரு தடவை மரித்தால் பின்னர் நியாயத்தீர்ப்படைவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே அப்படின்னு இருக்கு. அதுக்கு பிறகு அந்த ஆவி வராது. ஆஸ் பர் பைபிள் அந்த ஆவி அதுக்கு பிறகு வரவே வராது. அங்கே வந்தது சாமுவேலின் ஆவி கிடையாது, சாமுவேல் ஆவி வரவும் முடியாது. இன்னைக்கும் அந்த மாதிரி காரியங்கள் நடைபெறுகிறது, அதை நம்ப வேண்டாம். வசனத்தின்படி சாமுவேல் அதற்கு பிறகு மேல் பாதாளத்திலிருந்து ஏறி வரவே இல்லை. இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போக போறோம். ஒரு வித்தியாசமான கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, ஹோலி லாட்டர், அதாவது பரிசுத்த சிரிப்பு இருக்கா வேதாகமத்துல, அதற்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. முதல்ல இந்த பரிசுத்த சிரிப்புனா என்ன அப்படின்னா, கொஞ்சம் பேர் இப்போ என்ன செய்யறாங்கன்னா, சபைகள்ல நல்லா சிரிக்க சொல்றாங்க, நல்லா சத்தம் போட்டு சிரிங்க, அந்த சிரிக்க சிரிக்க சிரிக்கத்தான் உங்களுக்குள்ள அந்த மனமகிழ்ச்சி, கர்த்தர் கொடுக்கறதான மனமகிழ்ச்சி வரும் அப்படின்னு சொல்லி நல்லா இஷ்டத்துக்கு, அதாவது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இருதயத்துல சந்தோஷம் நிரம்பி அந்த வெளிப்பாடாக சிரிப்பு வரணும். இருதயத்துல துக்கம் இருந்தா அதன் வெளிப்பாடா துக்கம் வரணும், கண்ணீர் வரணும். இப்ப ரெண்டுமே இல்லாம நீங்க சும்மா செஞ்சா அதுக்கு பேர் நடிப்பு. இன்னும் நம்ம சும்மா சிரிக்கிற ஆளை பார்த்து என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, பைத்தியம்னு சொல்லுவோம். ஏன் சும்மா சும்மா சிரிச்சுட்டே இருக்கிற அப்படின்னு கேட்டா அதுக்கு பேர் பைத்தியம்னு அர்த்தம்.
அப்படி சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி சில ஆட்கள் சபைகளுக்குள்ள இருந்து ஜனங்களை சிரிக்க சொல்றது, நல்லா சிரிங்க நல்லா சிரிங்க. ஏன்னா நீங்க சிரிக்க சிரிக்கத்தான் உங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் வரும். அது வந்து ஒரு விதமான விசுவாச அறிக்கையாமா. இப்ப எப்படி நாம சொல்றோம்ல, இந்த விசுவாச அறிக்கை பண்ண சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கார் இனிமேட்டு எனக்கு கிடைக்கும், இந்த வீடு எனக்கு இனிமேட்டு கிடைக்கும், நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, ஆண்டவர் உங்களுக்கு வந்துருவாரு, நீங்க சொல்ல சொல்ல அது நடக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தான் நீங்க சிரிக்க சிரிக்க அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான காரியம். இது மெடிக்கலாவும் இருக்கு. மெடிக்கலி என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அது வந்து ஒரு லாஃப் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, காலையில பாத்தீங்கன்னா எல்லாரும் நல்ல பார்க்ல நின்று சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சவுண்டா சிரிப்பாங்க, சத்தம் போட்டு சிரிப்பாங்க. அப்படி செய்யும் போது அவங்களுடைய இன்னர் பார்ட்ஸ் எல்லாமே, அதாவது உள்ளான காரியங்கள் எல்லாமே சந்தோஷப்படும், களி கூறும். அவங்க வந்து டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வருவதற்கு அது ஒரு பெரிய காரணமாக சொல்லப்படுகிறது. இது உலக பிரகாரமாக சொல்லப்படுகிறதான ஒரு மருத்துவ வைத்தியம். ஆனால் ஹோலி லாட்டர், பரிசுத்த சிரிப்பு அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடியது ஆவிக்குரிய சந்தோஷம். உலகம் கொடுக்க கூடாததும் எடுக்க கூடாததுமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் நமக்கு வச்சிருக்கிறாரு. அதுக்கு நீங்க சும்மாலாம் சிரிக்க வேண்டாம். அவர் உள்ளே வந்தால் சந்தோஷம் தானாய் வரும். இந்த மாதிரி கள்ள உபதேசக்காரர்கள் பக்க வழியாய் உள்ளே நுழைந்து சபைகளை மாம்ச ரீதியாய் மோசம் போக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு காலத்துல கர்த்தருக்கு என்று வைராகியமாக எழும்பி பிரகாசித்தவர்கள் தான். இவங்களை தான் பிசாசு தள்ளி மோசம் போக்குறான். இது வந்து ஆக்சுவலி ஒரு மெடிக்கல் தெரப்பின்னு வச்சுக்கோங்க. அதை ஏன் நீங்க ஸ்பிரிச்சுவலி உள்ள கொண்டு வரீங்க? மெடிக்கல் தெரப்பி வேற. நீங்க அது அடுத்து கேட்டவங்க அதான் சொல்லுவாங்க, இல்ல மெடிக்கலி கூட அது இருக்கு, மெடிக்கலியே வச்சிருங்க. ஸ்பிரிச்சுவல் வேற, சூப்பர் நேச்சுரல் என்பது வேற. இங்க நமக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷம் ஆவிக்குரிய சந்தோஷம். இந்த ஆவிக்குரிய சந்தோஷம் வரும்போது என் ஆத்மா களி கூறுகிறதுன்னு இருக்கு. அந்த களி கூறுதலுக்கு இந்த மாதிரி வெள்ளம் இல்ல. அதுல ஒரு சிலரும் ரொம்ப அபத்தம். சபைகளில் போயிட்டு உங்களை என்ன செய்யறாங்கன்னா, இடுப்புல கையெல்லாம் வச்சு இந்த இதெல்லாம் செஞ்சு உங்களுக்கு சிரிக்கலாம் வைக்கிறாங்க. சொல்ல சிரிங்க சிரிங்கம்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சிரிக்க சொல்லுகிறவனும் சரி, சிரிக்கிறவனும் சரி, ஒரு விதமான மனநிலை பாதிக்கப்பட்ட ஆளு. உங்களுக்குள்ள சந்தோஷம் வந்தால் தானால் சிரிப்பு வரும். நமக்குள்ள ஒரு ஆண்டவருடைய களி கூறுதல் வரும்போது நம்ம அறியாமலேயே நாம் தேவனோடு கூட களி கூறுகிறோம். சிலர்லாம் வர்ஷிப்ல பார்த்துருக்கிறீங்களா, அவங்க கண்ணை மூடி நல்லா ஆராய்ச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க, களி கூர்ந்துட்டு இருப்பாங்க. சில நீங்க ஃபாதர் பெர்கமன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தன்னை அறியாமலே சிரிச்சிட்டு இருப்பாரு. அது வேறு, அதுதான் ஆவிக்குரிய சிரிப்பு. இந்த மாதிரி ஆட்கள் பண்றதெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் ஒரு விதமான நடிப்பு. சபைகளுக்குள்ள நடிக்கிற காரியம், ஜனங்களை மோசம் போக்கக்கூடிய நூதனமான உபதேசம். இதை நீங்க நம்ப வேண்டாம். இதுக்கு வேதத்துல எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இது கொஞ்சம் ரிலாக்ஸான ஒரு கேள்வி. ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க, ஜிம்முக்கு போலாமா, போறது பாவமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஜிம்முக்கு போறது பாவமா பாவம் இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும், அதை நம்ம அப்புறம் பேசுவோம். ஆக்சுவலா இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இது கர்த்தர் கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த ஆலயத்தை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நம்முடைய ஆத்மாவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதை விட கொஞ்சம் குறைவாகவும் இதுக்கு நீங்க கொடுக்கணும். இதை பத்திரமா பார்த்துக்கணும், நோய் இல்லாம பார்த்துக்கணும், இதை நீங்க சரியா வச்சுக்கணும். இயற்கை பிரமாணம் ஒன்று இருக்கு. அந்த இயற்கை பிரமாணத்துக்குள்ள இந்த சரீரம் இருக்கணும். தூங்க வேண்டிய நேரத்துக்கு தூங்கணும், சாப்பிட வேண்டிய நேரத்துக்கு சாப்பிடணும், எல்லாமே செய்யணும். உபவாசம் இருக்குமா அது வேற, உபவாசம் இருக்குமா நம்ம தனியாக உபவாசம் இருக்கிறோம், அதெல்லாம் வேற. மற்றபடி இதுக்கு செய்ய வேண்டிய, கொடுக்க வேண்டியது, குளிக்க வேண்டியது குளிக்கணும், நீட்டா வச்சுக்கணும், கிளீனா வச்சுக்கணும், எல்லாம் செய்யணும். அப்படி இல்லாமல் சில நேரங்களில் நாம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா, இதுக்கு ஓவர் இன்லோடு கொடுக்குறோம், ஓவரா உள்ள போடுறோம், இன்டேக் நிறைய இருக்குது. அதுக்கு நாம தேவையான அளவு கலோரிஸ் எரிக்காதனால நாம பொதுவாகவே இன்னைக்கு உலக பிரகாரமாகவே இந்த ஒபிசிட்டிங்கிறது ஒரு மிகப்பெரியதான வியாதியா மாறிட்டு இருக்கு. என்ன காரணம்? நம்ம எல்லாருமே ஒயிட் காலர் ஜாப் எதிர்பார்க்கிறோம். ஃபேனுக்கு கீழே உட்காந்து வேலை பார்க்கணும், அப்புறம் ஏசி ரூம்ல வேலை பார்க்கணும், நம்ம எல்லாருமே ஒரு பெரிய கம்பெனியில் இருக்கணும், எம்என்சியில் ஒர்க் பண்ணணும், எல்லாம் அதான் விரும்புகிறோம். ஏன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், எல்லாம் உண்மைதான். ஆனால் அதை சம்பாதிச்சுட்டு அந்த பணத்தை கொண்டு போய் ஜிம்மில் கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா காலையில் வாக்கிங் போகிறோம், நிற்கிற இடத்துலையே நல்லா நடக்கிறோம், நல்லா தேவையான எக்ஸசைஸ் பண்ணுறோம், அந்த கேலரியை எரிக்கிறோம். ஆக்சுவலாக முந்தி நம்முடைய வேலை எப்படி இருந்துச்சு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடினா, நம்ம வேலையே எக்ஸசைஸாக இருந்தது. இப்போ ஆண்கள்லாம் காலையில் கிளம்பி வேலைக்கு போவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சைக்கிள் தான் இருக்கும். டூ வீலர் கூட அந்த காலத்தில் பெருசாக அவங்களுக்கு இதெல்லாம் இருக்காது, மோட்டார் வாகனம் இருக்காது, ஒரு சைக்கிள் தான் இருக்கும். அந்த சைக்கிள் மிதிக்கிறது ஒரு பெரிய எக்ஸசைஸ். அவங்க வெயிட்டை தூக்கி வச்சு அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் செய்வாங்க. ஆனால் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க கூட பெரும்பாலானவங்க என்ன செய்வாங்கன்னா, சைக்கிளில் போவாங்க, இல்லை நடந்து போவாங்க. பெரிய பெரிய லட்சாதிபதிகள் தான் அந்த காலத்தில் கார் வச்சிருப்பாங்க, மற்ற எல்லாருமே நடந்து போவாங்க, இல்லை சைக்கிளில் போவாங்க.
அப்போ அதுவே அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸாக இருந்துச்சு. ஊரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்களாம் வயலில் காட்டில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் வேற தேவையே இல்லை. இன்றைக்கும் பாருங்க, நம்ம ஆளுங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணி 6 பேக் கொண்டாடுறான். நீங்கள் இருக்கிற விவசாயியை போய் பாருங்க, அவருக்கு இன்னும் 6 பேக் கரெக்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும். அவருக்கு எந்த விதமான சுகரும் கிடையாது, பிபியும் கிடையாது. நல்ல சாயங்காலம் 6 மணி ஆனால் சாப்பிட்டு தூங்கிடுவார். காலையில் 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வேலைக்கு போயிடுவார். நமக்கு நைட்டு 11:30-12 மணி வரைக்கும் தூக்கமே வர மாட்டேங்குது. அப்புறம் காலையில் 10 மணிக்கு 11 மணிக்கு ஏந்திரிக்கிறது, இது எல்லாமே இயற்கை பிரமாணத்துக்கு ஆப்போசிட்டாக போயிடுச்சு. அப்போ அந்த ஜிம்முக்கு போகிறது சரியா தப்பா? உங்கள் உடம்பை நல்லா வச்சுக்கிறதுக்கு நீங்கள் வாக்கிங் போகிறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, நல்லா எல்லாமே சரிதான். அது நீங்கள் செய்கிறது பாவம் கிடையாது. அவர் கேட்டிருக்கிறது பாவம் கிடையாது. இப்போ சில ஊழியக்காரங்க அந்த காலத்துலேருந்து சொல்லுவாங்க, அது ஜிம்மெல்லாம் போகக்கூடாதுங்க, எதுக்கு அங்கெல்லாம் போய்கிட்டு அப்படின்னு சொல்லி. ஜிம்மெல்லாம் போகக்கூடாது. ஆனால் அன்னைக்கு உள்ள ஊழியக்காரங்க நடந்து ஊழியம் பண்ணாங்க. எல்லா இடத்துக்கும் நடந்து ஊழியம் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடப்பாங்க, செருப்பு தேய நடப்பாங்க, நல்ல உபவாசம் இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர் மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா, இதுவே ஒரு வகையான எக்ஸசைஸ். நல்லா முழங்கால் போட்டு நல்லா நெத்தி வந்து தரையில் படுற அளவுக்கு முகம் குப்புற விழுந்தான், அதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ். அதுவே உங்களுக்கு ஃப்ளாட் ஸ்டமக் வந்துடும். நம்ம ஆட்கள் அதெல்லாம் இப்போ செய்யறது இல்லை. அதனால உங்களுக்கு நல்ல உடம்பு வேற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா கையை தட்டினீங்கன்னா இது ஒரு அக்கு பிரஷர். இந்த கையை தட்டும் போதே உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். நம்ம ஆண்டவர் நமக்கு எல்லாமே இதில் பண்ணி வச்சார் ஸ்பிரிச்சுவலி. நம்ம அதை விட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யறோம்? வேற வழி இல்லாமல் எக்ஸசைஸ் அப்படின்னு ஒன்று போகிறோம். எல்லாருமே தான் சொல்கிறேன், இங்கே இருக்க பேசுகிற நானும் சரி, கேட்குற நீங்களும் சரி, எல்லாருமே இந்த எக்ஸசைஸ் ஒன்று பண்ணி உடம்பை குறைக்கணும். இப்போ நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறது ஒரு தப்புமே கிடையாது. பட் நம்ம இன்னைக்கு வேற நிலைமைக்கு போனதுனால, நம்முடைய ஒர்க்கோடைய ஸ்டைல் மாறினதுனால, லைஃப் ஸ்டைல் மாறினதுனால, இன்னைக்கு இந்த உடம்பை நல்லா வச்சுக்கணுன்றதுனால இவங்களாம் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜிம்முக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எல்லாத்த விட ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப முக்கியம். ஜிம்முக்கு கரெக்டாக எழுந்திரிச்சு போறீங்க, அந்த அளவுக்கு கரெக்டாக எழுந்திரிச்சு ஜோம் பண்ணுறீங்களா? அதுக்கு மட்டும் கரெக்டாக போக முடியுது. அந்த ஜிம்முக்கு போகும்போது கரெக்டாக என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்ணும், அதை எப்படி முட்டை குடிக்கணும், அப்புறம் வந்துட்டு முளைக்கட்டின பயிர் எப்படி சாப்பிட்ணும், இதெல்லாம் கரெக்டாக பண்ண தெரியுது. கரெக்டாக பைபிள் வாசிக்க தெரியுதா? அதெல்லாம் பண்ணாமல் இது பண்ணால் பாவமாக தான் முடியும். வெளிநாட்டில் இருக்க ஊழியக்காரங்க எல்லாம் கரெக்டாக எழுந்திரிச்சு நல்லா ஜோம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு உட்காந்துக்கிட்டு அந்த மில்லில் உட்காந்து நடப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வாக்கிங் போவாங்க, அப்புறம் வந்து ஜாக்கிங் போவாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்புறம் வெளிநாட்டுக்காரங்களை பார்த்து நம்மளும் இப்போ ஜாக்கிங் போகிறான், அவனை மாதிரி ஜோமும் பண்ணணும்ல. ஸ்பிரிச்சுவலாகவும் கரெக்டாக இருக்கணும், ஃபிசிக்கலாகவும் கரெக்டாக இருக்கணும். ஃபிசிக்கலி நீங்கள் ஃபிட்டாக இருக்கிறது ஒரு தப்பும் இல்லை. கர்த்தர் கொடுத்த சரீரம், இதை பக்காவாக வச்சுக்கணும். அதை விட முக்கியம் ஆத்மா, அதை பக்காவாக வச்சுக்கணும். ஃபிசிக்கலி நிறைய ஆட்கள் இந்த ஃபிசிக்கலுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஸ்பிரிச்சுவலி பயங்கர வீக். சிலர் நல்ல ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்காக இருந்துட்டு ஃபிசிக்கல் கவலையே பட மாட்டாங்க. அப்புறம் பார்த்தா கிட்னி ஃபெயிலியரு, கிட்னியில் ஸ்டோனு, இந்த மாதிரி நிறைய வருது. ரெண்டுத்தையுமே கரெக்டாக வச்சுக்கணும். ஆண்டவர், இது ரெண்டுமே ஆண்டவர் கொடுத்தது தான். சரீரம் என்ன பிசாஸ் கொடுத்ததா? இதுவும் ஆண்டவர் கொடுத்தது தான். இதையும் கரெக்டாக வச்சுக்கணும், ஆத்மாவும் கரெக்டாக வச்சுக்கணும். நீங்கள் உங்கள் ஆத்மாவுக்கு தேவையானதை நல்லா ஜோம் பண்ணுங்க, நல்லா பைபிள் வாசிங்க, கூட உங்கள் சரீரத்தையும் நீட்டாக வச்சுக்கோங்க. ஒரு தப்பு